வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணப்போகும் தலைப்பு என்பது 1906ஆம் ஆண்டு நடந்த முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பே இந்த பதிவு. ஆயிரத்தி 1906ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் நாள் ஈரானில் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கவும் தேசிய சட்டமன்றத்தை ஏற்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டது. ஜனவரி மாதம் 16 முதல் ஏப்ரல் மாதம் 7ஆம் நாள் வரை ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் இடையே உள்ள மொராக்கோ நெருக்கடியை போக்க ஸ்பெயினில் மாநாடு கூடியது. ஜனவரி மாதம் 22ஆம் நாள் கனடாவில் உள்ள தீவில் இருந்த பாறை மீது கப்பல் மோதியதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்தனர். ஜனவரி மாதம் 31ஆம் நாள் ஈக்வெடர் மற்றும் கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 500க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்தனர். பிப்ரவரி மாதம் 7ஆம் நாள் பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. பிப்ரவரி மாதம் 11ஆம் நாள் தேவாலயங்களையும் அரசையும் பிரிப்பது தொடர்பான பிரெஞ்சு சட்டத்தை 10ஆம் போப் அவர்கள் தன் கண்டனத்தை தெரிவித்தார். பிப்ரவரி மாதம் 11ஆம் நாள் தென்னாப்பிரிக்காவில் வரி வசூல் செய்யும் 2 பிரிட்டிஷ் உறுப்பினர்கள் கொலை செய்யப்பட்டனர். இதனால் அந்த பகுதியில் கிளர்ச்சி ஏற்பட்டது. பிப்ரவரி மாதம் 15ஆம் நாள் பிரிட்டிஷ் தொழிலாளர் கட்சி உருவாக்கப்பட்டது. மார்ச் 4ஆம் நாள் அமெரிக்காவில் 1907ஆம் ஆண்டு புதிய மாநிலத்தை உருவாக்குவதற்கான பூர்வீக பணிகள் தொடங்கின. மார்ச் மாதம் 10ஆம் நாள் பிரான்சில் ஏற்பட்ட நிலக்கரி சுரங்க விபத்தில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்தனர். ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள் அமெரிக்காவில் பெந்தகோஸ்தே தத்துவத்தின் மறுமலர்ச்சி கூட்டம் நடந்தது. ஏப்ரல் மாதம் 18ஆம் நாள் அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ நகரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 3000க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்தனர். பலர் வீடுகளை இழந்தனர். ஏப்ரல் மாதம் 18ஆம் நாள் அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரில் ஜெராக்ஸ் புகைப்பட நிறுவனம் தொடங்கப்பட்டது. ஏப்ரல் 23ஆம் நாள் ரஷ்யாவில் முதல் அடிப்படை சட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. மே மாதம் 22ஆம் நாள் ரைட் சகோதரர்கள் தங்கள் பறக்கும் இயந்திரத்திற்கு அமெரிக்காவிடம் இருந்து காப்புரிமை பெற்றனர். மே மாதம் 26ஆம் நாள் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் முதல் இயக்குனர் பெஞ்சமின் பிரிபால் பிறந்தார். மே மாதம் 27ஆம் நாள் அமெரிக்காவின் கைதிகள் பிலிப்பைன்ஸில் உள்ள தொழுநோயாளிகளின் முகாம்களுக்கு அனுப்பப்பட்டனர். மே மாதம் 27ஆம் நாள் மகாராஷ்டிர சாகித்ய பரிஷத் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. மே மாதம் 29ஆம் நாள் ஸ்வீடன் பிரதமர் கார்ல் ஸ்டாஃப் பதவியிலிருந்து விலகினார். அவருக்கு பதில் லிண்ட்மேன் புதிய பிரதமராக பதவியேற்றார். மே மாதம் 31ஆம் நாள் ஸ்பானிய மன்னர் 13ஆம் அல்போன்சோ மற்றும் ராணி விக்டோரியா யுஜேனி ஆகியோரை கொலை செய்ய முயற்சி நடைபெற்றது. ஜூன் மாதம் 7ஆம் நாள் இங்கிலாந்தில் உலகில் மிகப்பெரிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜூன் மாதம் 22ஆம் நாள் ஸ்வீடன் தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டது. ஜூன் மாதம் 26ஆம் நாள் பிரான்சில் 1906ஆம் ஆண்டிற்கான ஆட்டோமொபைல் பந்தயம் நடைபெற்றது. ஜூலை மாதம் 6ஆம் நாள் 2வது ஜெனீவா மாநாடு நிறைவு பெற்றது. ஜூலை மாதம் 17ஆம் நாள் பிரான்ஸ் நாட்டின் அதிபராக கிளமெண்ட் அர்மண்ட் பாலியஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜூலை மாதம் 20ஆம் நாள் பின்லாந்தின் புதிய தேர்தல் சட்டம் அங்கீகரிக்கப்பட்டது. இதன் காரணமாக உலகின் முதல் பெண்கள் வாக்களிக்க உரிமை பெற்றவர்கள் பின்லாந்து பெண்கள். ஜூலை மாதம் 23ஆம் நாள் சுதந்திர போராட்ட வீரர் சந்திரசேகர் ஆசாத் பிறந்தார். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் நாள் முதல் ஜெர்மனி நீர்மூழ்கி கப்பல் பரிசோதிக்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் நாள் வால்பறை கோவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 20,000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் நாள் கியூபா அதிபர் தோமஸ் பால்மா கியூபாவில் ஏற்பட்ட கிளர்ச்சியை கட்டுப்படுத்த அமெரிக்காவின் உதவியை நாடினார். இது கியூபாவில் அமெரிக்காவின் 2வது ஆக்கிரமிப்புக்கு வழிவகுத்தது. இந்த ஆக்கிரமிப்பு 1909ஆம் ஆண்டு வரை நீடித்தது. செப்டம்பர் 3ஆம் நாள் இந்தியாவின் பிரபல திரைப்பட நடிகர் பிருத்திவிராஜ் கபூர் பெஷாவரில் பிறந்தார். செப்டம்பர் மாதம் 11ஆம் நாள் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் அகிம்சை இயக்கத்தில் சத்தியாகிரகம் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தினார். செப்டம்பர் மாதம் 18ஆம் நாள் ஹாங்காங்கில் ஏற்பட்ட சூறாவளி மற்றும் சுனாமியில் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்தனர். செப்டம்பர் மாதம் 30ஆம் நாள் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையே பலூன் பந்தயம் பாரிஸில் தொடங்கியது. அக்டோபர் மாதம் 1ஆம் நாள் பின்லாந்தில் பெண்கள் வேட்பாளர்களாக நிற்கும் உரிமையை பெற்ற பின்லாந்து முதல் நாடாக உருப்பெற்றது.
அக்டோபர் மாதம் 6ஆம் நாள் ஈரானின் முதல் தேசிய சட்டமன்றம் கூடியது. அக்டோபர் 10ஆம் நாள் எழுத்தாளர் R.K. நாராயண் பிறந்தார். அக்டோபர் மாதம் 11ஆம் நாள் ஜப்பானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ராஜதந்திர நெருக்கடி ஏற்படுகிறது. சான் பிரான்சிஸ்கோவில் படிக்கும் ஜப்பானிய பள்ளி மாணவர்களை இன ரீதியாகவும் பிரிக்கப்பட்ட பள்ளிகளில் படிக்க உத்தரவிட்டதால் நெருக்கடி ஏற்பட்டது. அக்டோபர் மாதம் 23ஆம் நாள் பிரான்சில் 200 அடி உயரம் விமானம் பறந்தது. இது ஐரோப்பாவின் அதிகாரப்பூர்வ முதல் இயங்கிய விமானமாகும். அக்டோபர் மாதம் 28ஆம் நாள் ஆப்பிரிக்காவில் உள்ள காங்கோவில் பெல்ஜிய சுரங்க அறக்கட்டளை தொடங்கப்பட்டது. நவம்பர் மாதம் 1ஆம் நாள் நியூசிலாந்தில் கிறிஸ்ட் சர்ச்சில் சர்வதேச கண்காட்சி தொடங்கப்பட்டது. நவம்பர் மாதம் 3ஆம் நாள் பெர்லினில் முதல் கப்பலில் இருந்து தரையில் பயன்படுத்தும் தந்தி பயன்படுத்தப்பட்டது. நவம்பர் மாதம் 18ஆம் நாள் அமெரிக்காவில் நீராவி படகு மூழ்கி 50 பேர் மரணமடைந்தனர். நவம்பர் மாதம் 22ஆம் நாள் ரஷ்ய பிரதமர் விவசாய சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தினார். இதன் மூலம் பெரிய நில உரிமையாளர்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது. டிசம்பர் மாதம் 4ஆம் நாள் ஆல்பா பை ஆல்பா என்ற கிரேக்க எழுத்துக்கள் கொண்ட வரிசையை கார்னல் பல்கலைக்கழகம் உருவாக்கியது. டிசம்பர் மாதம் 15ஆம் நாள் இங்கிலாந்தில் ரயில் பாதை திறக்கப்பட்டது. டிசம்பர் மாதம் 22ஆம் நாள் சீனாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 300க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்தனர். டிசம்பர் மாதம் 24ஆம் நாள் அமெரிக்காவில் முதல் வானொலி ஒலிபரப்பு செய்யப்பட்டது. டிசம்பர் மாதம் 26ஆம் நாள் ஆஸ்திரேலியாவில் உலகின் முதல் திரைப்படம் காண்பிக்கப்பட்டது. டிசம்பர் மாதம் 30ஆம் நாள் பிரிட்டிஷ் ஆட்சியில் டாக்காவில் அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சி தொடங்கப்பட்டது. நண்பர்களே, இதுபோன்று மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்போம். நன்றி.